மேம், பொதுவா தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை அமாவாசையில ஒவ்வொருவரும் அவங்களுடைய முன்னோர்கள அவங்க வீட்ல இருந்தபடியே எப்படி வழிபடலாம் மேம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாங்க முன்னோர்களுக்கு பெருசா அந்த படையெல்லாம் போட்டு பண்ண மாட்டோம்னு. இவங்களுக்கு அந்த வழக்கம் இருந்தாலும், அத மனசு நிறைஞ்சு பண்ணலாம். இன்னொன்னு அத பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, முன்னோர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பேர மனசுல நினைச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும். தியானம் செய்யும்போது கண்டிப்பா அவங்க முன்னோர்களுடைய அந்த எனர்ஜி, அந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் ரீகால் பண்ண முடியும். அப்ப ரீகால் பண்ணும்போது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நல்லதும் சொல்லியிருப்பாங்க, அட்வைஸும் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவையான விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதில் கூட அதுல கிடைக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் தியானம் பண்றது தான் ரொம்ப சிறந்தது, முன்னோர்களை நினைச்ச அந்த தினத்துல. இன்னொன்னு புனித நீராடல், புனித குளங்கள் இதெல்லாம் நீராடுறது, புனிதமான விஷயங்கள், அன்னதானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதன் மூலியமாவும் இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் நீங்கும். அது தை அமாவாசையில செய்யும் போது நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். ஸோ அதையும் தாராளமா பண்ணலாம். இந்த ப்ராசஸையும் பண்ணலாம். இது பண்ணாலே இன்ஸ்டண்டா அவங்க மனநிறைவு அடையிறத அவங்களாலே உணர முடியும். ஸோ அப்போ கண்டிப்பா அடுத்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு நன்மையானதா மாறும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.